எடுத்துருக்கேன், 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன்னா இப்போ அதை அதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஒரு கலரிடணும். ஏன்னா கறிக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது கரையணும். அது கரையத்துக்காக போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இதுவே மணக்குது. கொஞ்சம் கறிக்கு ஏற்ற உப்பு போட்டதுக்கே மணக்குதுன்னா அப்போது அதுக்கேற்ற உப்பு போட்டோம்னா எவ்வளோ மணக்கும் பாருங்கள். இந்த திண்டுக்கல் பிரியாணி, திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி, அதுவும் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பாய்லர் கோழி சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ அதில் உப்பு எவ்வளோ இருக்குது கறிக்கு